ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஆர் முருகதாஸினுடைய இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் இரட்டை வேடங்களில் நடித்து பரபரப்பாக திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் கத்தி திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இரட்டை வேடத்தில் ஆள் மாறாட்ட கதை, அதில் விவசாயத்தை அழிக்கும் கார்ப்பரேட் பின்னணியை காட்டி சமூக அக்கறையை விதைத்திருக்கிறார்கள். மாஸ் ஹீரோவை கொண்டு கமர்ஷியல் கலாட்டாக்களுடன் நிதர்சன அரசியலையும் பேச முயற்சித்திருக்கின்றார் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய அசுர அரசியல், அப்பாவி விவசாயிகளை நசுக்கும் கடன் மோசடி, தொழிலதிபர்களை போகிக்கும் வங்கிகள், ஊடகங்களினுடைய அராஜகங்கள் என பின்பாதி முழுக்க மிகவும் ஆவேசமாக தனது திரைக்கதையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார் ஏஆர் முருகதாஸ். 5000 கோடியை ஒருத்தன் கடன் வாங்கிவிட்டு திரும்ப கட்ட முடியாதுன்னு சொல்லுவான். ஆனால் அவனை இந்த நாடு ஒண்ணுமே பண்ணாது. ஆனால் வெறும் 5000 ரூபாயை கடன் வாங்கின விவசாயி பணத்தை கட்டலேனா அவனை தற்கொலை செஞ்சுக்க வச்சுக்கிடும் என ஆவேசத்துடன் நடப்பு அரசியல் பேசுகின்றார் விஜய். இந்த மாதிரியெல்லாம் பேசி விஜய் ரசிகர்களுடைய மத்தியில் மிகவும் ஆழமான கதாபாத்திரமாக பதிந்துவிட்டார் என்றே நாம் சொல்ல முடியும். சமந்தா கதையினுடைய கதாநாயகி தனக்கேற்ற பாணியில் மிகவும் கனக்கச்சிதமாக தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்றே நாம் சொல்ல முடியும். வில்லனாக நடித்திருக்கக்கூடிய நீல் நிதின் முகேஷ் வேலைக்கு ஆள் அனுப்புவது போல் விஜயை காலி பண்ண ரவுடிகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றார். சிறையில் ப்ளூ பிரிண்ட் பார்த்து விஜய் ஸ்கெட்ச் போடுவது, காயின் கேமில் ரவுடி கும்பலை சிதறடிப்பது, செத்த பிறகு எங்களுக்குத்தான் முதல்ல சொல்லணும் என்று ஊடக உள்குத்தை வெளிச்சம் போட்டு காண்பிப்பது என பின்பாதியில் ஒவ்வொரு அத்தியாயமும் அசத்தலாக இயக்கியுள்ளார் இயக்குனர். நீர்வளச் சுரண்டலை வார்த்தை புள்ளி விவரங்களிலேயே கடத்தியிருக்கின்றார் இயக்குனர். ஒரு பாட்டில் கோலோவுக்காக நீர், மண், விவசாயம் போன்றவை சீரழிக்கப்படுவதை பளிர் பளிரென காட்சிகளாக பதிவு செய்திருக்கின்றார். இடைவேளையின் போது தியேட்டரில் கைதட்டலுக்கு பஞ்சமில்லை என்றே நாம் சொல்ல வேண்டும். சென்னை மக்களை தவிக்க வைக்கும் திட்டங்கள் எல்லாம் ஜோர்தான். ஆனால் அந்த குழாய் ஆபரேஷன் மிகவும் கனக்கச்சிதமாக திரையில் காட்டியிருக்கின்றது. இயக்குனருடைய கைவண்ணத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் என்றே நாம் சொல்ல வேண்டும். அனிருத்தினுடைய பின்னணி இசை பாடல்களில் செல்ஃபி ஃபுல்ல பக்கம் வந்து இரண்டும் செம ஹிட்டான பாடல்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். கிராம வளர்ச்சி, கார்ப்பரேட் வளர்ச்சி, குழாய் கிளர்ச்சி என எந்த ஆங்கிலிலும் பளிச்சென ஸ்கோப் பிடிக்கிறது ஜார்ஜ் சி வில்லியம்ஸினுடைய ஒளிப்பதிவு. நிலத்தை, நீர் ஆதாரத்தை, விவசாயிகளை காக்க தனது புத்திசாலித்தனத்தை மிகவும் அதிபுத்திசாலித்தனமாக காட்டியுள்ளார் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். இந்த திரைப்படத்தில் விஜய் 2 மாறுபட்ட வேடங்கள், ஆனால் உடல் ரீதியாக ஒரே மாதிரியான இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார். கதிரேசன் மற்றும் ஜீவானந்தம் என 2 கதாபாத்திரங்களில் மிகவும் கனக்கச்சிதமாக தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். கதிரேசன் தப்பி ஓடிய ஒரு வஞ்சகனாகவும் முன்பு 24 முறை சிறைக்கு சென்றவர்களில் ஒருவராகவும் இருக்கும்போது ஜீவானந்தம் மிகவும் நிதானமான, படித்த ஆர்வலராக காட்டியிருக்கின்றார். அவர் தண்ணீரின் பெரும் கவலையாக இருக்கும்போது தனது ஏழ்மையான கிராமத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்றார். அவர்களினுடைய பாதைகள் திரைப்படத்தின் ஆரம்பத்திலேயே கடந்து செல்கின்றன மற்றும் இந்த திரைப்படம் இயக்கம் மிகவும் கனக்கச்சிதமாக இயக்கப்பட்டிருக்கின்றது என்றே நாம் சொல்ல முடியும். விஜய் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே படத்தில் பலவிதமான வேடங்களில் நடித்துள்ளார். மேலும் ஒரு நடிகராகவும் பொழுதுபோக்காகவும் தனது அனுபவத்தை நிரூபிக்கின்றார் என்றே நாம் சொல்லலாம். கதிர் திரையரங்குகளில் உயர்ந்தவர் மற்றும் பல வெகுஜன பொழுதுபோக்குகளில் நாம் திரையில் ரசித்த விஜயாக இருந்தாலும் ஜீவா ஒவ்வொரு அம்சத்திலும் புதியவர் மற்றும் விஜய் அல்ல, கதிர் ரசிகர்களின் விருப்பமானவராக இருப்பார். அதே நேரத்தில் பார்வையாளர்கள் ஜீவா மற்றும் அவரது நோக்கங்களுடன் பச்சாபிதம் கொள்ள வாய்ப்புள்ளது. அந்த வகையில் நடிகர் விஜய்க்கு கத்தி ஒரு பக்கபலமான படம் என்றே நாம் சொல்ல வேண்டும். இயக்குனர் ஏஆர் முருகதாஸிடம் வரும்போது பரவி வரும் ஊழல், விவசாயிகளினுடைய தற்கொலைகள், மூத்த குடிமக்களினுடைய அவலநிலை,
தண்ணீர் பஞ்சம், பரபரப்பான செய்தி, பசி, ஊடகங்களினுடைய செயல்பாடுகள் என மனதிற்கு மிகவும் நெருக்கமான பல விஷயங்களை தொட்டு பேசியுள்ளார் இயக்குனர். அவர்களினுடைய CSR கார்ப்பரேட் சமூக பொறுப்பு முன் முயற்சிகளை கருத்தில் கொள்ளாமல் அவர்களினுடைய தீவிரமான விரிவாக்க திட்டங்கள் இரண்டாம் பாதியில் தாமதமாக வரும் ஒரு காட்சி. மேலே குறிப்பிட்டுள்ள பிரச்சனைகளில் விஜய் ஒரு தீவிரமான மோனோலாக்கை வெளிப்படுத்தும் போது இது ஒட்டுமொத்த விஷயங்களின் திட்டவட்டமான சிறப்பம்சமாகவே கருதப்படுகின்றது. முருகதாஸ் ஒரு படி மேலே சென்று திரைக்கதையை இயக்கியிருக்கலாம் என்றே நாம் சொல்லலாம். எல்லா பாடல்களும் இடம் பிடித்திருப்பது விரும்பத்தக்கதாக இருக்கின்றது. குறிப்பாக செல்ஃபி ஃபுல்ல பற்றி அதிகம் பேசப்படுகின்றது. வித்தியாசமான உடற்பயிற்சி தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் ஆத்தி மகிழ்ச்சிகரமாக படமாக்கப்பட்டுள்ளது என்றே நாம் சொல்ல முடியும். பக்கம் வந்து ஆனால் இந்த பாடல்கள் அனைத்திலும் நடனக் கலைஞர் விஜய் அனாவசியமாக மிளிர்கின்றார். சில சலசலப்பான தருணங்கள், அமைதியின்மையினுடைய தருணங்கள் குறுக்கிடப்படுவதால் கத்தி தொடர்ந்து ஈடுபடுவதில் இன்னொரு சிக்கலும் நீடிக்கின்றது என்றே நாம் சொல்ல முடியும். அனிருத் வழக்கம் போல தனது BGM ஸ்கோர் மூலம் பலம் சேர்க்கின்றார். சில வலுவான காட்சிகளுக்காக தியேட்டர் அலறலை கேட்டால் பெரும் பங்கு இவரையே சேரும். கப்பலில் உள்ள மற்ற இளைஞர்களான DOP ஜார்ஜ் C. வில்லியம்ஸ் காட்சிகள், லைட்டிங் பேட்னர்கள் மற்றும் சில பல கோணங்களில் திடமான வேலைகளுடன் பெரிய வணிக இடத்திற்கு ஒரு மென்மையான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்றே நாம் சொல்ல முடியும். மற்ற நடிகர்களில் சாதுவான ஸ்டைலான வில்லன்களின் பட்டியலில் நீல் நிதின் முகேஷ் புதிதாக இணைந்துள்ளார். அவரது குரல் மற்றும் டப்பிங் அவரது ஒட்டுமொத்த நடிப்பையும் உயர்த்தியிருக்கின்றது என்றே நாம் சொல்ல முடியும். முக்கியமாக மூத்த குடிமக்களாக நடித்திருக்கும் நமது அனைத்து நடிகர்களும் மிகவும் கனக்கச்சிதமாக தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றே நாம் சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த கத்தி திரைப்படம் ரசிகர்களினுடைய மத்தியில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றே நாம் சொல்லலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.